ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஜனநாயகன் ஃபிலிம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதா இருந்துச்சு. பட் வந்து சென்சார் சர்டிபிகேட் வராம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எலெக்ஷனுமே அதுக்கு நடுவில் வந்து விஜய் சார் சிஎம்மாவே ஆயிட்டு இப்போ வந்து ஃபைனலா வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ண போகிறது இல்லை. கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், சாங்ஸ்ன்னு தனித்தனியாக நம்ம பிரித்து பார்ப்போம், மியூசிக் அந்த மாதிரிலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 வகையில் வந்து நான் இதை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஒன்று வந்து அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா வந்து இது விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம். ஒரு 34 இயர்ஸ் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு பயங்கரமாக உச்ச நட்சத்திரமாக இருந்த ஒரு ஆக்டரோட ஃபேர்வெல் ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ வந்து இதை வந்து என்னால் வந்து ஒரு யூஷுவல் ஃபிலிமாக என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா, நானுமே வந்து பேசிக்கலாக சின்ன வயசுலேருந்து ஒரு விஜய் சார் ஃபேனாக தான் இருந்தேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு விஜய் சாரோட ஃபேனாக இதை எனக்கு திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவியில் வர ஒரு ரிவ்யூவராக இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் எல்லாம் என்னன்னு நம்ம வந்து செகண்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஸ் அ விஜய் சார் ஃபேனாக இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே வந்து ஒரு 80% பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு விஜய் சார் ஃபேனா எனக்கு திருப்திப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு சொல்லலாம். இந்த டைட்டில் போட்ட விதம் அது வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்டாங்க. பட் வந்து பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து விஜய் சாரோட படத்தில் வந்து எப்போவுமே வந்து 3 விஷயங்கள் வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். 4 விஷயங்கள்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட என்ட்ரி சீன். ஸோ இதில் வந்து விஜய் சாரோட என்ட்ரி சீனும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோல் பிளாக் எப்படி வருது அப்படின்னு, இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே வந்து இன்ட்ரோல் பிளாக் தான். அது வந்து ரொம்பவுமே நல்லா வந்து அந்த செட்டப் வந்து நல்லா வந்து இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு நல்ல ஹை லெவலில் பீக்கில் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபோர்த் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து நல்லா ஹை லெவலில் முடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் ஓரளவு ஹை லெவல் தான். பட் வந்து இந்த ஹோல் ஃபிலிம்லேயே கம்பேர் பண்ணிங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட் தான் வந்து நல்ல ஹை, ஒரு விஜய் சார் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவு இருக்கிறது அதுன்னு தான் சொல்லலாம். அண்ட் ஆஸ் எ விஜய் சார் ஃபேனாகவுமே வந்து பிடிக்காத சில விஷயங்கள் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியலுக்கோசரம் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய டைலாக்ஸ் பேசியிருக்காங்க, சீன்ஸ் வச்சிருக்காங்க. பட் அந்த சீன்ஸ்லாம் வந்து அந்த கதையோட கனெக்ட் பண்ண விதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக துண்டு துண்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது சில விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்றதுக்கோசரம் சில சீன்ஸ் வந்து படத்துக்கு தேவையே இல்லைனாலும் மேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது வந்து எனக்கு ஆஸ் விஜய் சார் ஃபேனாக வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு. ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம் வந்து என்ன திருப்திப்படுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% தான் திருப்திப்படுத்துச்சு. ஒரு ஃபேர்வெல் ஃபிலிமா இது வந்து என்ன 100% ஆஸ் அ ஃபேனா விஜய் சார் ஃபேனா சொல்றேன் நான். திருப்தி படுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா 80% தான் படுத்துச்சு. ஒரு சின்ன ஏக்கம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜோ இல்லைனா வந்து அட்லிலாம் பண்ணியிருந்தாருனாலுமே ஆக்சுவலாக வந்து விஜய் சாருக்கு வந்து அவரோட ஃபேர்வெல் ஃபிலிமா ஒரு உமன் சென்ட்ரிக் உள்ள ஒரு உமன் பற்றின நல்ல கருத்து உள்ள ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு அரசியல் படம் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அட்லி ஆக்சுவலாக கரெக்டாக இருந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஷாருக் கானோட ஜவான்லேயே வந்து அரசியலும் சென்டிமெண்ட்டையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அட்லியை பற்றி சொல்லவே வேணாம். பகவான் கேசரியை வந்து இவங்க ரீமேக் பண்ணி ரைட்ஸ் வாங்கி தான் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம தலைவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் ரீமேக் ரைட்ஸ் வாங்காமே இதை எப்படி மாற்றி எடுக்கணுமோ அதை அழகாக அதை பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லி ஃபேர்வெல் ஃபிலிம் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ஃபேர்வெல் ஃபிலிமாக ஓகேன்னு தான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த படத்தை வந்து ஒரு ரிவ்யூவராக ரிவ்யூ பண்ணோம்னா ரொம்பவுமே சுமாரான ரைட்டிங் ஃப்ரம் ஹெச் வினோத்துங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் நல்லா ஒர்க்காக இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பகவன் கேசரியில் இருந்த சீன்ஸ் தான். ஃப்ரெஷ்ஷாக இவர் ஆட் பண்ணியிருக்கிற சீன்ஸ் எதுவுமே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி வந்து பாபி தியோலுக்கு இவர் வச்சிருக்கிற அந்த பேக் ஸ்டோரி ஆகட்டும், அவர் ஏன் வந்து ஒரு நல்ல போலீஸ்லேருந்து ஒரு வில்லன் ஆகிறாருன்ற அந்த பேக் ஸ்டோரி ஆகட்டும், அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ரோபோ அப்புறம் கதை வந்து அவரை வச்சு எங்கெங்கேயோ கொண்டுட்டு போவாங்க. சோமானியான்னு ஒரு நாடு, அப்புறம் பாகிஸ்தான், அது இதுன்ட்டு. ஸோ கதை வந்து கண்ட மேனிக்கு கொண்டு எழுதி வச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட மணிக்குள்ள வந்து அவர் வேர்ல்டு பாலிடிக்ஸை பேசணும், அப்புறம் வந்து ஏஐ கொண்டுட்டு வரணும்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் முயற்சி பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். அவ்வளோ தேவையில்லை இந்த படத்துக்கு. ஒரு பகவன் கேசரியை அப்படியே சீன் பை சீனே வந்து விஜய் சார் வச்சு எடுத்திருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் வினோத் வந்து ஒரு நல்ல ரைட்டர், நல்லா அவர் வந்து சோஷியல் மெசேஜ்லாம் நல்லா சொல்லக்கூடிய ஆள். அவர் இன்னுமே வந்து அந்த சீன்ஸ்லாம் அழுத்தமாக சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். பட் வந்து நல்லா எந்த சீனுமே நல்லா எழுதலன்னு சொல்ல முடியாது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் வந்து வினோத் வந்து ஓனாக தான் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த பாபி தியோலுக்கு மெயினாக படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்கறது வந்து அந்த விஷயம் தான். பாபி தியோலோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஆவரேஜான ரைட்டிங் அண்ட் அந்த எக்ஸிக்யூஷனுமே ரொம்ப சுமாராக இருக்குது. இந்த கிராஃபிக் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப மட்டமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் ரிவ்யூவராக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60 மார்க் தான் தர முடியும். ஒரு யூஸ்வலாக நீங்கள் ஒரு விஜய் சார் ஃபேன்லாம் இல்லை, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை ஃபுல்லாக திருப்திப்படுத்தாது. நீங்கள் ஒரு விஜய் சார் ஃபேனுன்னா உங்களை ஓரளவு திருப்திப்படுத்தி அனுப்பும். அண்ட் எனக்கு வந்து இந்த படம் வந்து மார்க்கெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம், நம்ம வந்து இவ்வளோ வருஷம் நம்ம கொண்டாடின ஒரு ஸ்டாரோட ஃபேவரட்டான ஸ்டாரோட ஃபேர்வெல் ஃபிலிம். இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால விஜய் சாரோட கோர் ஆடியன்ஸ், அவருடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போய் பார்ப்பாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா வந்து அப்படியே போனாலும் அவங்க கிட்ஸை கூட்டிகிட்டு போக முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேபி சி சென்டரில் இருக்க தேட்டர்லலாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் மல்டிப்ளெக்ஸஸ்லலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து மண்டேக்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் வேறு லீக் ஆகிருக்கு இந்த படம். ஸோ வந்து இந்த படம் ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் பண்ணாலும் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இதுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எப்படி போகணும்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா வந்து அனிருத்தோட மியூசிக் சொல்லாங்க. படத்தோட 2 பில்லர்ஸ்னால் வந்து அனிருத்தும் விஜய் சாரும் தான். அவங்க 2 பேரும் தான் வந்து இந்த படத்தை தாங்கி நிற்கிறது. ஸோ என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்னன்னா வந்து வினோத்தை விட அட்லி அந்த மாதிரி யாரையாச்சும் வச்சு ஃபேர்வெல் ஃபிலிம் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு டீசெண்டான வாட்சாக இருக்கும். மற்றவங்க வந்து இது ஒர்க் ஆகிறது கஷ்டம் தான். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.